கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்த நிரஞ்சன், மேற்கு வங்க விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றம் ஜூமோட்டோவாக தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து இந்த விவகாரத்தை விசாரிச்சுட்டு இருக்கு. இன்றைய தினம் விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை மேற்கு வங்க அரசுக்கு எழுப்பியிருக்கு. என்னென்ன உத்தரவுகளை கொடுத்திருக்கு, என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கு உச்சநீதிமன்றம்? மேற்கு வங்க அரசு மற்றும் காவல்துறையினுடைய செயல்பாடுகளுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதாகத்தான் பொதுவாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்ற ஒரு கேள்விகளும் அதற்கான காரணங்களும் தலைமை நீதிபதியே பட்டியலிட்டிருக்கிறார். முதல் விஷயம், அந்த பெண் மருத்துவர், பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். அது ஒரு கிரைம் சீனா இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் அதிகபட்ச பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய இடமா இருக்கணும், ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டுறதற்கு. ஆனா நடந்தது வேறு விதமா இருக்குது. குறிப்பா அங்கு பொதுமக்களும் சரி, மருத்துவ ஊழியர்களும் சரி, வெளியிலிருந்து வந்த நபர்களும் சரி, அந்த பகுதி முழுவதுமே சுற்றி அலைஞ்சிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான செயல்முறை, இதை ஏன் கொல்கத்தா காவல்துறை தடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்றது தங்களுக்கு புரியல அப்படின்ற ஒரு அதிருப்தியை எழுப்பி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மருத்துவமனை சூறையாடப்பட்டிருக்கு. அதையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டியாவது தடுத்திருக்க வேண்டிய கொல்கத்தா காவல்துறையினர் அதையும் செய்ய மறுத்துட்டாங்க. அதுவும் தங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னு ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனையிலிருந்து புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறைக்கு. ஆனா மிக தாமதமாக தான் முதல் தகவல் அறிக்கை அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் ஏன்னு எங்களுக்கு புரியல அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து அதிருப்திகளாவே கொல்கத்தா அரசு காவல்துறைக்கும் சரி, மேற்கு வங்க அரசுக்கும் சரி முன் வச்சிருக்காங்க நீதிபதிகள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட அனைவருமே. இதுல மிக முக்கியமா கொல்கத்தா காவல்துறையினர் இந்த விவகாரத்தை சரியா கையாளலையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பி இருக்கிறாங்க. அதற்கான காரணங்களை தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ சிபிஐ வசம் இந்த வழக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல 22ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாளுக்குள்ள சிபிஐ இந்த விவகாரத்தில் நிலவர அறிக்கையை தாக்கல் செய்யணும். என்ன மாதிரியான விசாரணை நடைபெறுது, யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அந்த கைது நடவடிக்கைகளுக்கு பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சிபிஐ கொடுக்கணும். அதே நேரத்தில் கல்கத்தா காவல்துறையும் சரி, மேற்கு வங்க மாநில அரசும் சரி, மருத்துவமனைகளில் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாகவும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு சம்பந்தமாகவும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்த நிலவர அறிக்கையை தாக்கல் செய்யணும்ன்ற மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதுதான் இப்போதைக்கு சிபிஐ மற்றும் கல்கத்தா காவல்துறைக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி.